திமுகவில் இருந்து ஜெயலலிதாவால் நீக்கப்பட்ட டிடிவி தினகரன் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றது செல்லாது என முன்னாள் அமைச்சர் முனுசாமி தெரிவித்துள்ளார். அதற்கு பதிலளித்துள்ள தினகரன் தான் ஜெயலலிதாவால் அரசியலுக்கு அழைத்து வரப்பட்டவர் என பதிலளித்துள்ளார். 2007 மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தாலும் கூட நீங்கள் டெல்லிக்கு செல்லக்கூடாது என்று கட்டளை பிறப்பித்தார்கள். சம்பளம் வாங்குவதற்கு கையெழுத்து போடுவதற்கு மட்டும்தான் நீங்கள் டெல்லிக்கு செல்ல வேண்டும், மற்றபடி டெல்லி பக்கமே நீங்கள் திரும்பக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்து 10 ஆண்டு காலமாக, அதாவது இதய தெய்வ டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் உயிர் துறக்கின்ற வரையில் இந்த திசையே திரும்பி பார்க்காதவர் திரு தினகரன் அவர்கள். 2007 இந்த நிலை இருந்தாலும் கூட 2011 திருமதி சசிகலா அவர்களை கட்சியிலிருந்து வெளியேற்றிய பொழுது இவர்கள் குடும்பம் முழுவதுமே கட்சியிலிருந்து வெளியேற்றினார்கள். அதில் தினகரன் ஒருவர். இப்படி வெளியேற்றப்பட்ட ஒரு நபர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இங்கே அறிவித்துக் கொண்டு அவர் இன்று பதவியேற்றிருக்கிறார். எந்த வகையிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பை கட்டுப்படுத்தாது. புரட்சி தலைவர் மறைந்த காலத்திலேயே நான் அம்மா அவர்களால் அரசியலிலே கொண்டு வரப்பட்டவன். பிறகு அம்மா அவர்களால் 99 பாராளுமன்ற தேர்தலிலே வேட்பாளராக நிறுத்தப்பட்டு அம்மா அவர்களாலும் இயக்க தொண்டர்களாலும் நான் வெற்றி பெற செய்யப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினராக 11 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கின்றேன். அதுபோல அம்மா அவர்களால் புரட்சி தலைவி பேரவை செயலாளராகவும், பிறகு அமைப்பு செயலாளராகவும், பிறகு பொருளாளராகவும் நான் பணியாற்றி இருக்கின்றேன். அதனால் நான் திடீரென்று வந்தவன் என்று ஏதோ சிலர் விமர்சனம் வைக்கின்றார். அம்மா அவர்கள் என்னை சில காலம் ஒதுக்கி இருக்க சொன்னார்கள். அவர்களின் கட்டளை ஏற்று ஒரு போர் வீரனாக நான் இன்றைக்கும் எனது பணியை செய்து கொண்டிருந்தேன். மீண்டும் சின்னம்மா அவர்கள் தலைமையேற்ற பிறகு எனது தேவை நிச்சயம் இருக்கிறது என்ற நம்பிக்கையில் தான் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் சின்னம்மா அவர்களிடம் கோரிக்கை வைத்த பிறகு அந்த இக்கட்டான நேரத்திலே அவர்கள் என்னை மீண்டும் கழகத்திலே இணைத்து என்னை துணை பொதுச் செயலாளராக பதவி அளித்திருக்கிறார்.